குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஏடிசி வந்து எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஏடிசி வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணி அதோட அவுட்புட் தான் செக் பண்ணுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஏடிசி இன்டர்ஃபேஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட் வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஏடிசி வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னோட எம்பிலாப் எக்ஸ் ஐடி வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எம்பிலாப் எக்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு இந்த பழைய ப்ரோக்ராம் சிங்கிள் ஏடிசி ப்ரோக்ராம் வந்து நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி எகெயின் இந்த ஃபைலை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே சிங்கிள் ஏடிசின்னு இருக்கா, இது வந்து நான் மினிமிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நியூ ஃபைல் ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். நியூ ப்ராஜெக்ட், அதில் மைக்ரோசிப் எம்படட், நெக்ஸ்ட்டு எகெயின் பிக் 16F877A, பிக் 16F877A அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எகெயின் நெக்ஸ்ட்டு எகெயின் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கம்பேரர் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு எகெயின் நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஏடிசி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு போடுறேன். மல்டிபிள் ஏடிசி இன்டர்ஃபேஸ் ஓகே, அது எந்த பின்னில் வேணாலும் இருக்கலாம். அதனால் வேணாலும் மல்டிபிள் ஏடிசி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து போடுறேன். நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பின் அப்படின்னு வந்து எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஓகே, மல்டிபிள் ஏடிசி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு மட்டும் தான் கோடிங் வந்து நான் டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ மல்டிபிள் ஏடிசி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஃபினிஷ் அப்படின்னு நான் கொடுத்தாங்க. அப்போ அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து என்ன ஆயிடுச்சு, சேவ் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சோர்ஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. இந்த சோர்ஸ் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய்ட்டு main.c. ஓகே, ஏன் நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணோம்னா main.c ஃபைல் வந்து வராது. அப்போ என்ன பண்ணணும், .c ஃபைல் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ main.c அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இப்போ ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஃபைலுக்கு கீழே வந்து main.c அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இதை வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து லோட் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ADCON 0வும் ADCON 1ம் ப்ரீவியஸ் கோடு சிங்கிள் சென்சரை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்ல. அப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ எப்படி என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன், இந்த 8E அப்படிங்கிறது மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, ADCON 0x40 அப்படிங்கிறது அனலாக் கம்பேரர் வந்து எனக்கு ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரீக்வன்சி ஆக்சிலேட் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த ADCON 1 தான் என்னது, நம்ம வந்து எந்த பின்னை வந்து அனலாக் பின்லேருந்து டிஜிட்டல் பின்னாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது. ஓகே, அப்போ எனக்கு வந்து சிங்கிள் சேனல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணேன், 8Eன்னு வச்சேன். அப்போ அதுவே எனக்கு வந்து ஒரு 5 சேனல் வேணும். அப்போ நான் எந்த பின் வந்து நான் செட் பண்ணலாம் அப்படி என்ன பண்ணேன், கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் போய் பார்க்கலாமா. இப்போ அந்த கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் வந்து நான் வந்துட்டேன். இந்த கண்ட்ரோல் ரெஜிஸ்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் கோடிங் நம்ம போட்டது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பின்ஸ் வந்து இந்த இடமும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும். இந்த 2 இடமும் வந்து பார்த்தீங்கன்னா 5 பின்ஸ் வந்து நம்ம ஏடிசி பின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 5 பின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா V ரெஃபரன்ஸ்னு ஒரு பின் இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பின்ஸில் வந்து கண்டினியூஸாக 5 பின்ஸ் வந்து நம்ம அனலாக் பின்னாக யூஸ் பண்ண முடியும். 3 பின்ஸ் வந்து டிஜிட்டல் பின்னாக யூஸ் பண்ண முடியும். அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன், 0 0 1 0 அப்படின்னு பண்ணுவேன். இங்கே ADFM வேல்யூ வந்து ரைட் ஜஸ்டிஃபைடு. அப்போ என்ன ஆகும், 8 2 அப்படின்னு வேல்யூ வரும். ஓகே, அப்போ 8 2ன்னு வந்து மென்ஷன் பண்ணலாமா. இப்போ என்ன பண்ணிடுறேன், என்னுடைய கோடிங்க்கு வந்து போயிடுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 8 2 அப்படின்னு வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இதை ஒன்று மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, 8E2ன்னு இருக்குது. இது வந்து என்ன பண்ணுறேன், 8 2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பின் என்னது, RA0. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இது மாதிரி சிங்கிள் கோட் ஸ்லாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த பின் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்டிமேட் பண்ணலாம். ஓகே, டபுள் ஸ்லாஸ் RA0 அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு அகெயின் அதே ஸ்டார் போட்டு என்ன பண்ணுறேன், இந்த லைன் வந்து இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணேன், ஃபுல்லாக இக்னோர் பண்ணிட்டேன். இப்போ இந்த கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் செலக்ட் 2 = 0, சேனல் செலக்ட் 1 = 0, சேனல் செலக்ட் 0 = 0, ADCON = 1 அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். ஓகே, இந்த பிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, வேறு எந்த பிட்டுமே நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். அதே வேரியபிள் அதே டைம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த வேரியபிள் வந்து நம்ம எதையுமே யூஸ் பண்ண போகிறோம். இந்த வேரியபிள் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து குளோபலாக டிக்ளேர் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுறேன், எகெயின் மெயின் லூப்பில் போயிட்டு வாய்டு மெயினுக்கு மேலே இங்கே வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா, ஏன்னா இந்த வேரியபிள் என்ன பண்ண போகிறேன், எகெயின் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுவேன், இதே வேரியபிளை யூஸ் பண்ணும்போது நமக்கு ரீஇன்ஸ்டலேஷன் எரர் வரும். ஓகே, அப்போ அதனால் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு டைம் இன்ஸ்டலேஸ் பண்ணால் போதும், நான் எந்த ப்ரோக்ராமையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி வந்து நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து எண்ட் ஆஃப் லைனில் செமிகாலன் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா, இப்போ எண்ட் ஆஃப் லைனில் செமிகாலன் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா MSP பிட்டு இந்த வேரியபிளும் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் C, இந்த இடத்தையும் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் டாப்பில் போய் நான் லோட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த 3 இடத்துல நம்ம என்ன பண்ணோம், வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணோம் சிங்கிள் ஆர்கிடெக்சருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சென்சார் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் என்ன பண்ணுறேன், நான் 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோக்ராம் ஒன்ஸ் கம்பைல் பண்ணிப்பாங்க, எரர்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே,
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டு சக்ஸஸ்ஃபுல், நமக்கு எரர்ஸ் எதுவும் வரல. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஏடிசி வேல்யூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிப்பாங்க, இதை வந்து நான் எடுத்து விட்டேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு 5 சென்சாரோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற 8Gயில் வந்து ஒரு சென்சாரோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணேன், ஒரு பொட்டன்ஷியோமீட்டரோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த லைன் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம சிங்கிள் ஏடிசி வேல்யூ எப்படி பார்த்தோமோ அதே தான், சேம் இதே அப்படியே காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் V, அடுத்தும் கண்ட்ரோல் V, 3 சென்சார் 4 5. இப்போ 5 சென்சாருக்கு என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு சென்சார்லேருந்து பாருங்கள், இந்த RA0 அப்படின்னா என்ன பண்ணணும், 000 அப்படின்னு நான் செட் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு RA1 வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தா போதும். ஓகே, நீங்கள் வந்து ஏடிசினா என்ன, ஏடிசி எப்படி கோட் ரைட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ 000 அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து மாடிஃபை பண்ணணும். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேனல் செலக்ட் பிட்டு. ஓகே, அப்போ சேனல் செலக்ட் பிட் வந்து 001 வச்சேன் அப்படின்னா என்ன ஆகும், RA1 வந்து எனேபிள் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து அப்படியே RA0லேருந்து RA1 அப்படின்னு வந்து இங்கே மாடிஃபை பண்ணுறேன். அப்போ 001 அப்படின்னு நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து RA1 வந்து எனேபிள் ஆகும். இங்கே பாருங்கள், சேனல் செலக்ட் 0 தான் வந்து 1 ஆகணும். இப்போ சேனல் செலக்ட் 2 வந்து எனக்கு 1 ஆகணும்னு அவசியம் இல்லை, சேனல் செலக்ட் 0 தான் லாஸ்ட்டாக இருக்குது, அதான் 1 ஆகணும். அப்போ அதை வந்து 1 பண்ணியிருக்கோம். ஓகே, வேறெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ அந்த பிட்டை வந்து நான் 1 பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவோம், 001 அப்படின்னு கொடுத்தோம். அடுத்து என்ன பண்ணுவோம், 10ன்னு போடணும். ஓகே, அப்போ அதே தான், இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாமே சேம் தான். அடுத்து வந்து எந்த லொக்கேஷனில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்டிமேட் பண்ணணும். ஓகே, கோடிங்கில் வந்து எந்த லொக்கேஷனில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். RA1ல் வந்து 80, 81, 82, 83 அப்படின்னா 84 வந்து ஸ்பேஸ் விடலாம், 85 வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா RA1 அடுத்து RA2. ஓகே, இதுக்கு வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 10 அப்படின்னு வரும். ஓகே, அதான் என்ன பண்ணுறேன், 10 அப்படின்னு வரும் பாருங்க. என்னுடைய அனலாக் இதில் போய் பார்க்குறேன். அப்போ என்ன ஆகுது, RA2 வந்து நான் யூஸ் பண்ணணும்னா 010 அப்படின்னு யூஸ் பண்ணால் என்ன ஆகும், RA2 வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அதனால் என்ன பண்ணுறேன், RA2 வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ அதனால் இங்கே மாடிஃபை பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேயே வந்து நமக்கு எந்த இதுவும் தேவையில்லை. இங்கே என்ன பண்ணலாம், 85 வந்து பிரிண்ட் பண்ணோமா, 86, 87, 88, 89. அப்போ என்ன பண்ணலாம், 8Aலேருந்து பிரிண்ட் பண்ணு சொல்லலாம். அடுத்த 2 வேல்யூ என்ன பண்ணலாம், நம்ம வந்து டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா C0 வந்து பிரிண்ட் பண்ண சொல்லலாம். இங்கே வந்து என்ன பண்ணலாம், RA2க்கு அப்புறம் RA3. ஏன்னா RA4 வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அனலாக் பின்னா யூஸ் பண்ண முடியாது, அதை என்ன பண்ண முடியும், நம்ம கவுண்டராக தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ RA3 நான் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இங்கே வந்து 010 அப்படின்னா 011 அப்படின்னு வரும் பாருங்க, 1 எகெயின் இங்கேயும் 1 தான் வரும். அப்போ 011 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், RA3 வந்து நமக்கு டிஜிட்டல் பின்னா அனலாக் பின்னா ஒர்க் ஆகும். இதையும் நம்ம செக் பண்ணிடலாமா, 011 அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும், RA3 வந்து அனலாக் பின்னா செட் ஆகும். ஓகே, அடுத்து RA5னா 100 அப்படின்னு தரணும். அப்போ சேனல் செலக்ட் 2 மட்டும் எனக்கு என்ன ஆகும், 1 ஆகும். ஓகே, இப்போ இந்த பிட்டுக்கு நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வந்து C0 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம்னு சொன்னேன். அப்போ C0 அப்படின்னு நான் வந்து கொடுத்தாங்க. ஓகே, இப்போ C0ன்னு கொடுத்துறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், சேனல் செலக்ட் 2 மட்டும் என்ன பண்ணிடலாம், 0 பண்ணிடலாம். ஓகே, சேனல் செலக்ட் 0. ஓகே, இது வந்து 0ங்க பதிலாக 1ன்னு தரணும், நான் C போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுங்க, RA3. அப்போ RA4 நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, அப்போ RA5. ஓகே, RA0, RA1, RA2, RA3, RA5. அப்போ 5 ADC வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற லொக்கேஷன் தரணும்ல. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், 80க்கு போகலாம் C5 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அப்போ C5 அப்படின்னு வந்து நான் லோட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணேன், ப்ரோக்ராம் வந்து நான் ஒன்ஸ் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, கம்பைல் பண்ணுறேன். கம்பைலிங் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைலிங் ஆகுது. இதில் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ பில்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்தாரேன். ஓகே, அப்போ ப்ரொடக்ஷன் வந்து என்ன ஆகுது, பில்டு மெயின் ப்ராஜெக்ட் வந்து நமக்கு அப்டேட் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கான சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணலாமா. இதுக்கான சிமுலேஷனுக்கு என்ன பண்ணணும், இந்த ஃபைலை வந்து மறுபடியும் நம்ம சேவ் ப்ராஜெக்ட்ஸ் தரணும். இது வந்து ஏன்னா சிங்கிள் ஏடிசிக்கு போடுது. அப்போ ஃபைலில் போய்ட்டு சேவ் ப்ராஜெக்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் அப்படியே பேக் வாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி ஏடிசி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுங்கள், இங்கேயே வந்து மல்டி ஏடிசி அப்படின்னு மட்டும் கொடுங்க. சிங்கிள் ஏடிசிங்கிறத சிங்கிளை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மல்டி அப்படின்னு மட்டும் கொடுங்க போதும். இப்போது MULTI மல்டி ஏடிசி அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும், இதுக்கான பொட்டன்ஷியோமீட்டரில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பொட்டன்ஷியோமீட்டரை நான் இங்கே இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்டகிரேட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும், இன்னொரு ஏடிசி வேல்யூ நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இங்கே ஒரு ஏடிசி வேல்யூ, அடுத்து இங்கே 4th ஏடிசி வேல்யூ, 5th ஏடிசி வேல்யூ. ஓகே, இது எல்லாமே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து 5 வோல்ட்டோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, எகெயின் இங்கே 5 வோல்ட்டு,
எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பின்னுக்கும் 5 வோல்ட் வேணும் நமக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் இங்கே கனெக்ட் பண்ணி நம்ம 5 வோல்ட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு வேணும். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த 2 பின்னையும் கனெக்ட் பண்ணி கிரவுண்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ 3 பின்னுக்கும் கிரவுண்டு கொடுத்துட்டேன். அடுத்து இந்த 2 பின்னுக்கும் 5 வோல்ட்டு கிரவுண்டு வேணும். அப்போ என்ன பண்ணுவோம், டெர்மினல் மோட்ஸ் போங்க, அதில் பவர் எடுங்க. பவர் எடுத்து இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு எகெயின் பவர், இதுக்கு வந்து கிரவுண்டு வேணும். அப்போ கிரவுண்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். கிரவுண்டு எடுத்துகிட்டு கீழே வந்து வச்சுக்கிறேன். கீழே வச்சுட்டு எகெயின் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். எகெயின் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணிட்டு எல்லா பின்னுமே கனெக்ட் பண்ணி இதில் அவுட்புட் பின்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணணும், நம்ம டேரெக்டாக ஜிபிஐயோட இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து இந்த RA2 வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக நம்ம இங்கே இன்டர்ஃபேஸ் பண்ணிடலாம். அடுத்து RA3, ஓகே, RA3ல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அடுத்து RA4 வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, அது வந்து கவுண்டருக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அடுத்து RA5 எடுத்துகிட்டு போய் நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணி ஐசியை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ரோக்ராம் ஃபைல் வந்து நான் லோட் பண்ணுறேன். லோட் பண்ணி மல்டிபிள் ஏடிசி இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதை ஓகே கொடுத்தாங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்க அப்படின்னா வெல்கம் EDU ப்ராடக்ட் லேப்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லா சென்சாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5111 அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சென்சார் மட்டும் ஃபில்லாக இருக்கனால 5111 பிரிண்ட் ஆகாமல் 511 அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. 1023 பிரிண்ட் ஆகிட்டு மற்ற சென்சார் எல்லாமே 5111 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சென்சார் வேரி பண்ணியிருக்கேன், தேர்ட் சென்சார் வேரி பண்ணியிருக்கேன், அடுத்து 4th சென்சாரும் வேரி பண்ணிட்டேன். ஓகே, 4th சென்சார் பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்னோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்து 5th சென்சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் ரெடியூஸ் பண்ணுங்க. அப்போ 5 சென்சாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து ஷோ ஆகுது. இதில் அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இந்த அவுட்புட்டில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ்க்கான ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான சோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.